அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் வணிகன் யூடியூப் சேனல். ஸோ என்னோட போஸ்ட் மார்க்கெட் வீடியோ வந்து பார்த்துடலாம். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நான் 4 இண்டெக்ஸோட அப்கமிங் ரீடெஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு 9 o'clock முன்னாடியே வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 4 இண்டெக்ஸோட அப்கமிங் ரீடெஸ்ட் லெவல் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறது வந்து ஒரு ட்ராப்பாக வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து என்னோட ஃபோக்கஸ் வந்து கீழே இருந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 14,700 லெவல் வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆயிடுச்சு. அது டச் ஆனது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் பக்கத்தில் தான் வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். 24,300 அந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது புட் சைடில் வந்து ஒரு என்ட்ரி வந்து டெலிகிராமில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அது. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,300 அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு வந்து புட் சைடில் வந்து ஒரு என்ட்ரி. ஸோ அந்த ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் வந்துட்டு திரும்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கேருந்து ஆரம்பிச்சேனோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் வந்து ஃபால் கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் வந்து கொடுத்துட்டான். ஸோ என்ன யூடியூப்பில் வந்து டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். நான் எப்பவும் வந்து ஒரு விஷயத்த வந்து எப்பயும் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அது என்னதுன்னா, ஒரு நாளைக்கு தேவையான ப்ராஃபிட் வந்தால் போதும், அது எடுத்துட்டு எக்ஸிட் ஆகணும். மார்க்கெட் எப்பவும் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பவும் வரும். ஆனால் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் முக்கியம். அதை வந்து நான் எப்பயும் வந்து என்னுடைய யூடியூப் லைவ்லையும் சரி இல்லை டெலிகிராம்லையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்னைக்கு அதுதான் வந்து நடந்திருக்கு. ஃபுல் டார்கெட் வரலன்னு வெயிட் பண்ணாமல் தேவையான ப்ராஃபிட்டு செக்யூர் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகுறது தான் வந்து சேஃபாக நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்க முடியும். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்கிறது தான், இருக்கிற ஒரு நாளைக்கு வந்து 75 கேண்டில் இருக்குன்னா 5 மினிட்ஸ் இதில் அந்த 75 கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ராப்பிங் கேண்டில் தான். ஸோ நம்ம வந்து ட்ராப் பண்ணுற வந்து அந்த இடத்த வந்து நம்மளுக்கு வந்து எந்த இடம் வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அனலைஸ் பண்ணுறோன்னா அந்த அனலிசிஸில் நம்மளுக்கு வந்து ஒரு லெவல் கிடைக்குது, இந்த லெவல் வரைக்கும் வந்து தொடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ இன்னைக்கு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன்னா அது அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 100 பாயிண்ட்ல வந்து ஒரு 80 பாயிண்ட் வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியே வந்து தான் புத்திசாலித்தனம். ஏன்னா வந்து 100% போயிட்டு அந்த லெவல் தொடுவான்றது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாத்தியக்கூறு வந்து கம்மி தான். சம்டைம்ஸ் தொடுவான், சம்டைம்ஸ் தொடாமல் கூட போவான். ஏன்னா வந்து ஆப்ரேட்டர் எந்த சைடு மூவ் ஆகிறோனோ அந்த சைடு மூவ் ஆகிறது தான் நமக்கு வந்து புத்திசாலித்தனம். இப்போ வந்து நிஃப்டி மிட் கேப் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட லெவலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து டச் பண்ணிட்டானா, டச் பண்ணிட்டு அதை அகைன் அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இப்போ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லெவலை வந்து தொடாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு வாட்டி நான் சொல்கிறேன், மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்குங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதிகமாக வந்து கிரீடு இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டு என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம கேபிட்டலையும் வந்து எடுத்துக்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தேவையான அளவுக்கு ப்ராஃபிட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம எக்ஸிட் ஆகிட்டு மார்க்கெட்டை வந்து வெளியிலேருந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ அதையும் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ட்ரி வந்து கொடுத்ததும் ஸோ மார்க்கெட் வந்து அதுலேருந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து ரிவர்சல் ஆனதும் ஸோ இது வந்து நான் ஏன்னு வந்து நான் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தேன்னா மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் வந்து சொல்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட
1:1 அந்த வெலாசிட்டியை வந்து நான் இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் தான் வருது. ஸோ இந்த ஜோனில் வரும்போது ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து எடுத்துக்கிட்டு தான் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்து தான் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி அதுக்காக தான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸும் வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 24,295 வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 24,305 வந்து தொடுற மாதிரி இருந்தால் எக்ஸிட் பண்ணுற மாதிரி வந்து நான் வந்து இதில் வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதனால தான் வந்து நான் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பை சைட் மூவ்மெண்ட் பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட் இப்பயும் சொல்ல வரேன் ஒரு ட்ராப்பிங் ஜோனில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட ப்ரிடிக்ஷனில் வந்து நம்ம லெவலில் வந்து தொடர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் அதை வந்து ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்து புத்திசாலித்தணும். ஸோ இந்த மாதிரி அக்யூரேட்டாக லெவல்ஸு லைவ் அப்டேட்ஸ் அண்ட் எஜுகேஷனல் கண்டென்ட் வேணும்னா டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.